அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் இன்னைக்கு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் அளக்கிற வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட அகலம் 11.9. நாம் லைனிங் ப்ளவுஸில் அளந்துட்டு சாதா ப்ளவுஸில் தைக்க போகிறோம். அதனால நாம் 0.1 லெஸ் பண்ணி 11.25 அகலம் எடுத்துக்கிறோம். இதுவே நம்ம சாதா ப்ளவுஸ் அளந்துட்டு லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணுறதா இருந்தால் 0.1 ப்ளஸ் பண்ணிக்கணும். ஹலோ, 11.25 அளவுக்கு துணி மடிச்சிருக்கிறோம். எல்லா இடமும் அளந்து பார்த்துக்கணும். 11.25 இருக்கு. இதுதான் துணியோட ஓரம். உயரம் 16.25 + 1 17.25. அதோட 2 மடங்கு 34.5 இன்ச்சு. இந்த துணி 40 இன்ச்சு இருக்கு, அதனால நம்ம கட் பண்ணிக்கலாம். அகலம் 11.25 எடுத்துக்கிறோம். உயரம் 16.25 இன்ச்சு. தையலோட சேர்த்து 17.25 இன்ச்சு. துணியை இப்படி நாலா மடிச்சுக்கிறோம். நம்ம மொத்த உயரத்தையும் இதில் நம்ம மடிக்கும் போது பட்டியும் இதிலே கிடச்சிரும். 17.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸ்ல பின் உயரம் எடுத்துக்கிறோம். $15.25 இருக்கு. இந்த 15.25 பின் கழுத்துக்கு நேர் இப்படி 15.25 இருக்கிற மாதிரி வைக்கிறோம். இதில் 15.25 இருக்கு. இதை இப்படி திருப்பி போட்டோம்னா இதுதான் பின் கழுத்தோட உயரம் 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி அளவெடுக்கிறது ஈஸியாக இருக்கும். 2 ஷோல்டரையும் சேர்த்து வச்சு பேக் சைடு தையலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த 8.5 இன்ச்சில் பின் கழுத்தோட அளவு இருக்கட்டும். இந்த சைடு இருக்கட்டும். இப்படி ஸ்ட்ரைட்டாக அளந்துக்கலாம். கழுத்தகலம் 3.25 இன்ச்சு 3.1 எடுத்துக்கிறோம்.
ஷோல்டர் 2.25 இன்ச்சு, கைக்குழி உள்பகுதியா எடுத்துக்கிறோம். ஷோல்டர் தையல்ல இருந்து கைக்குழி முடிய வரைக்கும் உள்ள தையலை நாம இந்த பார்ட்டை இப்படி வளைவா மடிச்சு துணியில வச்சுக்கிறோம். ஷோல்டர் மேல இருக்கட்டும், சைட்ல இந்த துணியோட ஓரமும் நம்ம தைக்கக்கூடிய துணியோட ஓரமும் கரெக்டா இருக்கிற மாதிரி இது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கைக்குழி உயரம் 5.25 இன்ச்சு. வளைவு மார்க் பண்ணிக்கிறோம். வளைவு மார்க் பண்ணும்போது பாக்ஸ் போட்டு பிக்னஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 இன்ச்சு இதோட அகலம். அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். உயரமும் 5.25 இன்ச்சு. பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸோட சென்டர்ல இருந்து, அதாவது 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் காமி, இதுல இருந்து நாம வளைவு வரைய ஆரம்பிக்கிறோம். 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த 1.25 இன்ச்சு வழியா வளைவு வரைஞ்சி சைடில் 1.3 நம்மளுக்கு தையலோட அளவு அதுக்குள்ளால முடிச்சுக்கிறோம். முன்கழுத்து உயரம் இதே மாதிரி ஷோல்டர் மார்க்கிங்கில் ஷோல்டர் வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். இது நமக்கு எக்ஸ்ட்ரா வச்சு ஓப்பன் ஆனதுனால இந்த ஓப்பன் தவிர இப்படியே அளந்துக்கிறோம். முன்கழுத்து உயரம் 5.25. இந்த சைடு அளக்கும்போது கொஞ்சம் பெருசா வருது. இது முன்கழுத்து, இது ஷோல்டர் தையல். இந்த பக்கம் அளக்கும்போது 6.25 வருது. அதனால நாம ரெண்டுக்கும் பொதுவா 6 இன்ச்சு எடுத்துக்கலாம். .1 எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். கழுத்து வளைவுக்கு சைடில் 1 இன்ச்சு மட்டும் எடுத்தால் போதும். இந்த கார்னர்ல இருந்து கிராஸாக 1 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 6 இன்ச்சில் பாதி அளவான 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். வளைவு வரைஞ்சிக்கலாம். கழுத்து வளைவு, முன் கழுத்து வளைவு கொஞ்சம் விரிவாக வரைஞ்சிக்கணும். ஏன்னா நமக்கு தையலுக்காக, ஓப்பன் தையலுக்காக 1/4 இன்ச்சு போயிடும். கழுத்து கீழ் உயரம் 5.9. நான் ப்ளவுஸ் அளக்குற வீடியோவோட லிங்க் கொடுத்துக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. கைக்குழி கீழ் உயரம் 6.1. பட்டி மேல் உயரம் 13.25. இது கழுத்து ஓரத்திலிருந்து எடுத்துக்கிறோம். பட்டி உயரம் 4,3/4. இதில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். 3.25 இன்ச்சு எதில் மார்க் பண்ணணும்னா பட்டியோட அகலம் முன் துண்டில் 7.5 இன்ச்சு இருக்கு. அது 7.5 இன்ச்சு 1/4 இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி 7.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் நாம் பட்டியோட இன்னொரு உயரமான 3.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். பட்டி உயரத்துலேருந்து பட்டி மேல் உயரம் வழியாக வளைவு வரைஞ்சிக்கிறோம். அப்புறம் இந்த சைடு பட்டி வழியாக வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த அளவு ப்ளவுஸ் மாதிரியே இது வரணும் அப்படின்னா இந்த அளவுல இருந்து
இந்த 7.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், 7.25 இன்ச்சு. இதில் இருந்து நாம் இந்த அளவை கிராஸாக இப்படி வரைஞ்சிப்போம். இந்த நபருக்கு பின் துண்டில் நமக்கு உயரம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாம் இந்த ஸ்பேஸை கட் பண்ணாமல் விட்டுருவோம். அப்போ பின் உயரம் கூடிரும். இந்த மார்க்கிங்கில் இருந்து நம்ம பட்டி மேல் உயரம் மார்க்கிங் வரைக்கும் இப்படி ஒரு சரிவு வரைஞ்சிக்கலாம். சரிவு வரைஞ்சி அப்படியே வளைவாக எடுத்துக்கலாம். இந்த பகுதியை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த ஓப்பன் பகுதி, அதாவது ஹூக் பகுதி பெருசாக இருக்கும். அதனால இதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உயரம் மார்க் பண்ணதில் கட் பண்ணிக்கிறோம். நம்ம முன் துண்டில் எந்த அளவுக்கு உயரம் எடுத்தோமோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு பின் உயரம் அதிகமாக எடுத்துக்கலாம். இன்னும் பின்னால் மடக்கி தைக்கிறதுக்கு துணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் மேல் துண்டு எல்லாமே முன் துண்டாகவும், கீழே உள்ள பீஸ் வந்து பின் துண்டாகவும் வரும். முன் துண்டில் தான் நம்ம பட்டியெல்லாம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி கவனமாக கட் பண்ணணும். பிகினர்ஸ்லாம் கட் பண்ணும்போது அவசரப்படக்கூடாது. இதான் பட்டி. முன் கழுத்து மட்டும் கட் பண்ணிக்கிறோம். முன் துண்டில் ஓப்பன் கட் பண்ணிக்கிறோம். கைக்குழி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சென்டரில் சிசர் மார்க் பண்ணிக்கலாம். சைடில் 1.3 நமக்கு தையலுக்காக அந்த 1.3 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம முன் கைக்குழி கட் பண்ணிக்கணும். 2 பீஸ் எடுத்துக்கிறோம். இந்த 1.3க்கு அப்புறமா ஓரமாக கட் பண்ணிக்கிறோம். இந்த வளைவு பகுதியில் 0.3 அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி கட்டிங் முடிச்சுக்கிறோம். பின் கழுத்து பாவடிவமான கழுத்து. பின் கழுத்துல கீழ்ப்பகுதியில் உள்ள அகலம் 4.5 இன்ச் இருக்கு. அதுல பாதி அளவா 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இதில் ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கலாம். மேல இருந்து கீழே ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கலாம். கட் பண்ணலாம். கழுத்து பகுதியிலேயே ஷோல்டரில் சிசர் மார்க் பண்ணிக்கிறோம். முன் துண்டு பின் துண்டு கட் பண்ணிட்டோம். கை கட் பண்ணிக்கலாம். உடம்புக்குள்ள துணி கட் பண்ணதில் உள்ள எக்ஸ்ட்ரா துணியை 4ஆக மடிச்சுக்கிறோம். இதான் துணியின் ஓரம். கை அகலம் 9.5 இன்ச்சு.
கை நீளம் 6.25 + 1 7.25. பாக்ஸ் போட்டுக்கலாம். கையில் உள்பகுதியாகவும் வச்சுக்கலாம், வெளிப்பகுதியாகவும் வச்சுக்கலாம். இந்த தையலுக்கான பகுதியை இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம கை நீளத்தில் வைக்கிறோம். மார்க்கிங்கில் தான் இந்த துணி இருக்கும், தையல் இல்லை துணி இருக்கும். கீழே மடிப்பிற்காக 3/4 இன்ச் இருக்கு, 3/4 இன்ச்சு போதும். கை மடிப்பிற்கான துணியை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கையை எப்படி நேரே வச்சுக்கிறோம். இது மார்க்கிங், அதாவது இது வந்து இந்த தையலின் அளவு, தையலுக்காக அதில் போட்டிருக்க தையலின் அளவு. இது நாம் 1/4 இன்ச்சு தையலுக்காக துணியில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். கையின் கைக்குழி 3 இன்ச்சு. கை வளைப்பு எப்படி வரணும்னு பார்த்துக்கோங்க. இதில் நம்ம 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இது கை அகலம் அதிகமானதால் இதில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்கான 1.3 மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் கை வளைவிற்கும் லைன் பண்ணிக்கிறோம். லைன் பண்ணிவிட்டு வளைவு சரிவு தெரியாமல் வளைவு வரைஞ்சிக்கிறோம். கட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறோம். இப்படியே வளைச்சி இந்த லைன் வழியாக கட் பண்ணி இந்த எண்டு வரும்போது இதையும் இப்படி கட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கை சரிவு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். சிசர் மார்க் பண்ணிக்கலாம். கை விரிச்சு வச்சுக்கிறோம். இந்த 1.3க்கு அப்புறமா இப்படி ஓரமாக கட் பண்ணிக்கிறோம். சென்டரில் வரும்போது 0.3 கட் பண்ணி எண்டுக்கு, அதாவது ஷோல்டர் சென்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி கட்டிங் முடிச்சுக்கிறோம். உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். உள்ளுக்குள்ளாலேயே 2 முன்துண்டையும் மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே நமக்கு வெளியில் மார்க் பண்ணுறதா இருந்தால் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நமக்கு ப்ளவுஸில் இருந்த பட்டி இதுதான். இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு மடக்கிக்கிறோம். டாட் தைக்கும் போது நமக்கு இந்த அளவு குறைவாக தான் தேவைப்படும். அது நம்ம அது மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு பீஸ் எடுக்கும்போது உயரம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். நம்ம பட்டி ஃபிட் பண்ணி தைச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பீஸ் கைக்குழி கட் பண்ண துணியில் எடுத்துக்கிறோம். ஒரு பீஸ் 1.5 இன்ச்சுக்கு தேவைப்படும், ஒரு பீஸ் 2.5 இன்ச்சுக்கு தேவைப்படும். குறைவாக இருந்ததுன்னா ஒரு கைக்குழி பீஸ்லேயே 2 ஓப்பன் பீஸையும் எடுத்துக்கணும். கழுத்து கட் பண்ண துணியில் கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கணும். பட்டிக்கு துணி எக்ஸ்ட்ரா வரல அப்படின்னா உள்ளுக்குள்ள கனமான வேறு கலரில் துணி கொடுத்துக்கணும். கழுத்துக்கு தேவைப்படுற பீஸ் இப்படி கிராஸாக எடுத்துக்கணும். கிராஸாக எடுக்கும்போது இந்த அளவும்
இங்கே உள்ள அளவும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ஒரிஜினல் கிராஸ் கிடைக்கும். இப்படி இழுக்கும் போது நல்லா இழுபடணும். அதாவது நேர் துணிக்கும் குறுக்கு துணிக்கும் இடையில குறுக்க எடுக்கிறோம், கிராஸாக எடுத்துக்கிறோம். இந்த பீஸோட அளவு 1.25 இன்ச் எடுத்துக்கிறோம். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வீடியோ போடுவேன். வீடியோ பார்த்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவை போடுங்க. டவுட் ஏதாவது இருந்தாலும் அதில் போடுங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ கழுத்து சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 5 பீஸ் எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் பீஸ் எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் அளந்து தான் கட் பண்ணிக்கணும். ஒரு பீஸ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அளந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.